இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியாவுக்கு 252 ரன்களை இலக்காக நியூசிலாந்து அணி நிர்ணயம் செய்துள்ளது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியாவுக்கு 252 ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியானது துபாயில் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இந்திய அணிக்கு 252 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்துள்ளது நியூசிலாந்து அணி. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியாவுக்கு 252 ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணி 7 விக்கெட் இழப்புடன் 251 ரன்கள் எடுத்திருக்கும் நிலையில் தற்போது இந்தியாவுக்காக 252 ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய், கூடுதல் விவரம். சாம்பியன்ஸ் டிராபியினுடைய இறுதிப் போட்டியான இங்கு நியூசிலாந்து அணியும் இந்திய அணியும் பலப்பரிசை நடத்தி வருகிறது. இந்த போட்டி துபாய் மைதானத்துல நடைபெற்று வருது. இந்த போட்டியில டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர்கள்ல 7 விக்கெட் இழப்பிற்கு 251 ரன்கள் குவித்திருக்கிறது. நியூசிலாந்து அணியில அதிகபட்சமாக மிட்செல் 101 பந்துகள்ல 63 ரன்களும், பிரேசில் 40 பந்துகள்ல 53 ரன்களும் அதிகபட்சமாக குவித்திருக்கிறார்கள். அந்த அணியினுடைய நட்சத்திர ஆட்டக்காரர்களான வில்லியன், சச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன் உள்ளிட்டோர் அதிகபட்சமாக ரன் எதுவும் எடுக்காமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை கைப்பற்றினர். கடைசி வரை நிலைத்து நின்று ஆடிய மிட்செல் மற்றும் 101 பந்துகள்ல 63 ரன்கள் குவித்திருந்தார். அதே போன்று இந்திய அணி தரப்பிலையும் பந்து வீச்சாளர்கள் பிரமாதமாக பந்து வீச்சு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளையும், ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். ஹார்திக் பாண்டியா இந்த போட்டியில சரியாக பந்து வீசவில்லை என்றாலும் கூட குறிப்பாக அவர் வீசிய ஓவர்களில் கம்மியான ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி நியூசிலாந்து அணி 251 ரன்கள் குவித்திருக்கிறது. அதாவது இந்த சாம்பியன்ஸ் டிராபியினுடைய கோப்பையை வெல்ல வேண்டும் என்றால் இந்திய அணி 252 ரன்கள் குவிக்க வேண்டும். குறிப்பாக கடந்த 2000ஆம் ஆண்டு இந்தியாவை வீழ்த்தி சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற நியூசிலாந்து அணி இந்த தொடர்ல இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு தொடர்ந்து சிறப்பாக விளையாடி களம் கண்டு வருகிறாங்க. விவரங்களுக்கு நன்றி அஜய். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.